Dear friends and students, welcome back to Nurses Profile channel. Daily basis la நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருப்போம். சோ சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சிஸ்டர் நீங்க போட்ட இன்ஜெக்ஷன் வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டெய்லி பேசிஸ்ல நம்ம போடக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்மே எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கும். சோ ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது எப்படி வலிக்காம இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கறதுக்கான 7 டிப்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ 7 முக்கியமான டிப்ஸ். ஒருவேளை இதுல சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்க வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் மெடிசன் எப்பவுமே வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது கண்டிப்பா பேஷண்ட்க்கு வந்து பெயின் இருக்காது. நீங்க இமிடியேட்டா ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பெயின் இருக்கும். சோ நீங்க போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்படி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அடுத்து எல்லா ஏர் பபிள்ஸும் கண்டிப்பா சிரிஞ்சில இருந்து ரிமூவ் ஆயிருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியும் இன்ஜெக்ஷன் லோட் பண்ணும்போது கண்டிப்பா ஏரும் சேர்ந்து லோட் ஆயிருக்கும். சோ அது வந்து பபிள்ஸா நமக்கு சிரிஞ்சுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா அந்த ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா பெயின் வந்து இருக்காது. அந்த ஏர் பபிள்ஸோட நீங்க இன்ஜெக்ஷன் போடும்போது ஏர் பபிள் உள்ள போகக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஹெவியா வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்டான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்கஹால் ஸ்வாப் வச்சோ இல்லைன்னா காட்டன்ல ஸ்ப்ரெட் டச் பண்ணியோ என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிருப்போம். அந்த ஆல்கஹால் என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டா எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா வலி இருக்காது. அந்த ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க இன்ஜெக்ஷன் போட ஸ்கின்னை பிரிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்க இன்ஜெக்ஷன் போடக்கூடிய ஏரியா வந்து எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப இறுக்கி டைட்டா பிடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இன்ஜெக்ஷன் போடுவதற்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் லூஸா விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா மசில்ஸை வந்து ரிலாக்ஸ்டா விடுங்கன்னு. சோ அந்த மாதிரி மசில்ஸை வந்து ரிலாக்ஸ்டா விட்டுட்டு நீங்க பிரிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. அடுத்த டிப் வந்து குயிக்கா நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஸ்கின்னை வந்து பிரிக் பண்ணிடணும். ஸ்லோ பை ஸ்லோவா குத்தி குத்தி என்ன செய்யக்கூடாதுன்னா உள்ள போகக்கூடாது. அப்படி குத்தி குத்தி உள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். சோ ஃபாஸ்டா ஒரே பிரிக்ல நீங்க என்ன செஞ்சிடணும்னா ஃபுல் நீடிலும் உள்ள போற அளவு குத்திடணும். நெக்ஸ்ட் உள்ள நீங்க நீடில இன்சர்ட் பண்ணி மெடிசின்ஸை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணும்போது நீங்க நீடிலோட பொசிஷனை என்ன செய்யக்கூடாதுன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஆட்டக்கூடாது, ஷேக் பண்ணக்கூடாது. உள்ள நீங்க நீடிலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெவி பெயின் இருக்கும். சோ நீங்க எந்த வேலை அதாவது எந்த டைரக்ஷன்ல வந்து பிரிக் பண்ணீங்களோ அதே டைரக்ஷன்ல வச்சுதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மெடிசினை வந்து உள்ள வந்து புஷ் பண்ணணும். உள்ள வச்சு நீடில வந்து ஷேக் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீடில் நீங்க உள்ள வச்சு ஷேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிவியர் பெயின் இருக்கும். அதுக்கு அடுத்து டிஸ்போசபிள் நீடில வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே பேஷண்ட்க்கு வந்து பெயின் இருக்கும். ஸோ டிஸ்போசபிள் நீடில் வந்து ஒன் டைம் யூஸ்க்கு தான். ஒரே ஒரு தடவை ஒரு நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஷண்ட்க்கு பெயின் இருக்காது. செகண்ட் பேஷண்ட்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பெயின் இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்த்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீங்க யாருக்காவது இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் இல்லைன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பேஷண்ட்டுக்கு நீங்க பெயின் இல்லாம இன்ஜெக்ஷன் போடலாம். தேங்க்யூ.